ஆர்ஆர்பி குரூப் டி கணிதம் சிம்பிளிஃபைலேருந்து கொஷின் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 9 எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இதை பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1, அதாவது இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1ன்னு பிரிச்சிருக்கோம். டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 9. இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 1க்கும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1க்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 9, எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 9, இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 1, அப்போது 9 + 1 10. இப்போ எக்ஸோட வேல்யூ 10. புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். ரூட் ஆஃப் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 3 எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதை எப்படி செய்யணும்னா ரூட் ஆஃப் 2x மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணுங்கள் ஈக்குவல் டு இந்த 3ஐயும் ஸ்கொயர் பண்ணும். இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணும். அப்போது இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போது 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் 9, 2x ஈக்குவல் டு 9, இந்த மைனஸ் 3 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 3, 9 3 12. அப்போது 2x வந்து 12னா எக்ஸ் ஈக்குவல் டு 12/2 ஈக்குவல் டு 6. அப்போ எக்ஸோட வேல்யூ 6. அடுத்த கணக்கு பாருங்கள். ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இதை வந்து எப்படி செய்யணும்னா ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, இதை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த 4ஐயும் ஸ்கொயர் பண்ணும். அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ 12 ஸ்கொயர் 144 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் 64, சாரி 16, 4 ஸ்கொயர் 16. அப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த 16 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 16. அப்போ 144 மைனஸ் 16 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் வேணும்னா இந்த 144ல் 16 போயிடுச்சுன்னா 128. அப்போது இதான் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் வேணும்னா இதை ரூட் எடுக்கணும். 128 ரூட் எடுக்கணும். அப்போது 8 8 8 8 64, 64 2 128 ரூட்டு எக்ஸு. இப்போ இந்த 2 8க்கும் இந்த ரூட்டுக்கும் 8 8 64 ரூட் எடுத்தாக்க 8 8, இது ஒரு ரூட் 2 தான் எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ 8√2 இதுதான் எக்ஸோட மதிப்பு. அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்த கணக்கு பாருங்கள். 2√x ஈக்குவல் டு 36 எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 2√x ஈக்குவல் டு 36. இப்போது 2√xனாக்க இந்த √x ஈக்குவல் டு 36/2. அப்போ 36 2ஆல் அடித்தா என்ன ஆகும்? 1 8 18 வருதுங்களா? அப்போது இப்போ வந்து இந்த ரூட் எக்ஸை ஸ்கொயர் பண்ணுங்கள். அதேமாரி இந்த 18 ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போது இதுக்கும் இந்த இதுக்கு போயிடுது, 2க்கும் ரூட்டுக்கும் போயிடுது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
18 ஸ்கொயர் 18 × 18 என்ன 8 64 மீதி 6 1 8 14 18 4 12 324 தான் ஆன்சர். எக்ஸோட வேல்யூ 324. அடுத்த கணக்கு பாருங்கள். √(x² - 17 = 8 எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதை எப்படி பண்ணோன்னா √(x² - 17 ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போது இந்த 8ஐயும் ஸ்கொயர் பண்ணும் 8². இப்போது இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுனாக்க (x² - 17 = 8² வருதுங்களா. இப்போது இந்த 17 இருக்குது, இங்கே 8² 60 (x² - 17 = 8 8 64. இப்போது இந்த (x² இங்கேயே இருக்கட்டும். இந்த 64 - 17 64ல் 17 இங்கே இந்த -17 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா +17. அப்போது (x² = 81). அப்போது x இதை ரூட் எடுக்கணும். x √81. அப்போது x என்னது 9. 9 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்கள். 2√x = 256. அதாவது 2√x = 2^x = 256 வந்து 2ஓட அடுக்கில் போடணுன்னா என்ன வரும்னு பாருங்கள். இப்போது இதை வந்து ஸ்கொயர் 2√x = இதுக்கு பவர் வந்து 2^8. 2^8 தான் 256. அப்போது இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். 2^x ஸ்கொயர் பண்ணுங்கள். அதேமாரி இந்த 2^8ஐயும் ஸ்கொயர் பண்ணணும். புரியுதா? அப்போது இந்த ரெண்டுக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போது 2x = இதை ஸ்கொயர் பண்ணோமா 2 × 8 × 16. புரியுதுங்களா? இப்போது பேஸ் வந்து கரெக்டாக இருக்குது. 2 2 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 16. புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். 4x² = 64. இதை எப்படி பண்ணால் 4x² 4x² இருக்குல்ல, இந்த 4ஐ வந்து 2 ஆக்கிடுங்க. 2 ஸ்கொயர் 4 பவரில் x². புரியுதுங்களா? = 64. அப்போது இந்த 2 4 ஆக்கிட்டோமா. அப்போது இந்த 2x 2^2x². x வராது, சாரி, = இது வந்து 2^6 5 வரும்னு நினைக்கிறேன். 2 × 2 × 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 64 2^6.
புரியுதுங்களா? 2 பவர் 6 64. இப்போ இந்த 2வும் சமமாக இருக்கா? அப்போ 2x² ஈக்குவல் டு 6. அப்போது x² ஈக்குவல் டு 6/2 என்ன வரும்? இதை கேன்சல் பண்ணால் 3. அப்போது x ஈக்குவல் டு √3. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், 5x + 5x = 50. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 5x. இப்போ இந்த 5xை வெளில எடுத்துட்டிங்கன்னா 1 + 1 = 50. அப்போது 5x = 2 = 50. அப்போது 5x = 50/2 வந்துடுமா? 50. இந்த 2 இங்கே வந்துடும், வகுத்தலுக்கு வந்துடும். அப்போது 5x = 25. 5x = 25 வந்து 5² 25. அப்போது பேஸ் 2 சமமாக இருக்கா? அப்போது x = 2. இதுதான் வேல்யூ, எக்ஸோட வேல்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஐயோ.